தேவன் என்னை தண்டிப்பது கிடையாது. என் வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பிற்போக்கான சாபத்துக்கோ வியாதிக்கோ கர்த்தர் காரணர் கிடையாது என்று நினைக்கக்கூடிய மக்கள் மிகவும் குறைவான மக்கள் தான் இருக்காங்க. மக்களும் சொல்றாங்க, இதை பார்த்துக்க, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, அப்புறம் பார்த்துக்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் எல்லாம் ஒரு லிமிட் வச்சிருப்பாரு, லிமிட்டை தாங்கினா உன்னை எப்படி அடிச்சு உன்னை கொண்டு வரணுமோ அவருக்கு தெரியும். அப்படின்னா உங்களுக்கு மீட்பு குறித்த ஒரு பூர்ண அறிவு விளங்கலன்னு அர்த்தம். நமக்கு வர வேண்டிய அத்தனை தண்டனைகளையும், நம்முடைய மீறுதலுக்கு வர வேண்டிய அத்தனை தண்டனைகளையும் நியாய தீர்ப்புகளையும் குமாரன் மேலே வைத்து குமாரனை தண்டித்து நம்மை மன்னித்திருக்கிறார். தண்டித்து மன்னித்தது மட்டுமல்ல, நம்மை பாவம் மற்றவர்களா மாற்றிருக்கிறார், பாவத்துக்கு மரித்தவர்களாய் மாற்றிருக்கிறார். பாவத்துக்கு மரித்தவர்களா மாற்றிருக்கிறார் என்றால் பாவம் என்கிற செயலுக்கு நம்மை மரித்தவர்களா மாத்தல, பாவம் என்கிற நிலைக்கே நம்மை மரித்தவர்களா மாற்றிருக்கிறார். நீங்க அமெரிக்க குடியுரிமை உங்களுக்கு இருக்குன்னா இந்திய நாட்டு சட்டம் உங்களுக்கு பொருந்தாது, ஏன்னா நீங்க வேற நாட்டை சேர்ந்தவர்கள். அதே போல நாம் பாவம்ங்கிற அந்த நிலைக்கு மறித்திருக்கிறோம். இனி நாம் பாவிகள் அல்ல, பாவிகளுக்கு தான் தண்டனை வரும் தவிர கர்த்தர் நம்மை பாவம் என்கிற நிலையிலிருந்து மாற்றி சும்மா மாற்றல, மிகப்பெரிய கிரயம் கொடுத்து வர வேண்டிய அத்தனை தண்டனைகளையும் இடிதாங்கி மாதிரி அவர் இழுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். என்னை மீட்பதற்காக இவ்வளவு தூரம் சென்றிருக்கிறாருங்கிற அறிவு வரும் பொழுது அவருக்கு விரோதமாக பாவம் செய்ய தோணாது, அவருக்காக வாழ தோணும்.